இன்னைக்கு நம்ம வெங்கடேஷ் சாரை பார்க்க போறோம். அவர் லைஃப் கோச்சா இருக்காரு. அவரை பத்தி அவர் சொல்லுவார். சார் வணக்கம் சார். வணக்கம் சுஜிதா மேடம். நான் வணக்கம். வெங்கடேஷுங்க. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ ஆ இப்போ கரண்டா வந்து நான் மெடிக்கல் ஸ்கிரைபிங் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். 15 இயர்ஸ் வந்து மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸா மெடிக்கல் ஸ்கிரைபிங் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக தான் லைஃப் கோச்ன்ற முன்னெடுப்பு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். லைஃப் கோச் மேல உங்களுக்கு ஆர்வம் எப்படி சார் வந்தது? ஜென்ரலாகவே எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு டெண்டன்சி இருக்கும். அவங்களுக்கு ஃபிசிக்கலாவோ இல்லை ஃபைனான்ஷியலாக எல்லா நேரமும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்கலாக இல்லைன்னா ஏதோ அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதன் மூலம் ஏதோ ஒரு ஹெல்ப் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாமான்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஏதோ ரொம்ப பெரிய அளவில் எதுவுமே செய்ய முடியலன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போதான் வந்து நமக்கு இந்த லைஃப் கோச்ன்ற பூட் கேம்பை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நமக்கு என்ன ஓட்டத்துக்கு ஈடா இருக்குது அப்படின்னு தான் அதில் கோர்ஸில் ஜாயின் பண்ண மேடம். ஃபாதர் இதான் உள்ள வந்தது. நைஸ் நைஸ். இதுல உங்களோட பிரிவு என்ன? நான் வந்து கரெக்டா மேரிட்டல் ரிவர்சல் அண்ட் மிட் லைஃப் அலைன்மெண்ட் கோர்ஸ் கொடுத்தோம். இது ரெண்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா மேடம். மிட் லைஃப் கிரைசிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக். ஏஜ் குரூப் 36 வயசுல இருந்து 60 வயசுக்கும் இருக்கிற பீப்புள் வந்து இந்த ஒரு மிட் லைஃப் கிரைசிஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது வந்து அவங்க கரியர் பத்தி இருக்கலாம், இல்லை அவங்க வந்து இல்லற வாழ்க்கை பத்தி இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் பத்தி இருக்கலாம். இது இல்லாம வந்து நிறைய சந்தேகம் அவங்களுக்கு மேலேயே இருக்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறித்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம், பயம், இது எல்லாமே தான் மிட் லைஃப் கிரைசிஸ்ல வருதுங்க. இது இல்லாம வந்து மேரிட்டல் ரிவர்சல், கப்புள்ஸ்க்கு இடையில நடக்கிற கான்ஃபிளிக்ட்ஸ். ஸோ அதை எப்படி அவங்க வந்து பெட்டரா மேனேஜ் பண்ணலாம், தேவையில்லாம ஒரு பிரிவு போகாம அதை தடுத்து நிற்கிறது அப்படின்றது தான் என்னோட பிரிவு. நீங்க இதுல மக்கள்கிட்டயே பொதுவான மாற்றங்கள் கொண்டு வர விரும்புறீர்களா? என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேடம். மிட் லைஃப் கிரைசிஸ் பொறுத்த வரைக்கும் நானே அந்த ஒரு அதுக்குள்ள இருந்துதான் இப்போ வெளியே வந்திருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது தெரியும். அதே மாதிரி கப்புள்ஸ்க்கு இடையில இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான காரணம் என்ன, எல்லாமே ஒரு ஆழமான புரிதலுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வச்சு அவங்களுடைய லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கான சின்ன சின்ன வீடியோஸ் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கான பாராட்டுகளும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இதன் மூலம் நல்ல ஒரு சேவையை மக்களுக்கு கொடுக்கலாம்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பொறுமையா மக்களுக்கு வேண்டிய விளக்கங்கள்லாம் நல்லா கொடுத்து நல்லா புரியுற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்ஸ்.